அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, எஸ்ஐஎன் போலீஸ் தேர்வு கேட்கக்கூடிய, அது தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது முக்கியமான பாக்ஸ் யாரை பற்றி அப்படின்னா, வலிமை மிக்க பேரரசர் அசோகரை பற்றி. அசோகர் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். கலிங்கப்போரில் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்ட ஒருத்தர் அப்படின்னா அது அசோகர் தான். கலிங்கப்போர் எந்த வருஷம் அப்படின்னா கிமு 261. அதற்கு பிறகு தான் புத்த சமயத்தை தழுவினார். அமைதியும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்க்கையை ஃபுல்லாத்தையுமே அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு ஒரு ஆற்றிய சேவை மிகவும் முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை தொடர்ந்த முதல் அரசர் அசோகர் தான். உலகிலே முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகரே ஆவார். இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகள் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கல் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூரில் உள்ள முத்திரையிலிருந்து தான் பெறப்பட்டது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நிறைய எக்ஸாம்பிள் இதை கேட்டிருக்காங்க. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர் வில்லியம் ஜோன்ஸு, ஜேம்ஸ் பிரின்சப்பு, அலெக்சாண்டர் கடிகாம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அசோகரோட வரலாறு இப்போ இதில் இடமே பெறலை. இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் இவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சார்லஸ் ஆலன் என்னும் ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டார். அந்த நூலின் பெயர் சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர். அதற்கு பிறகு பல ஆய்வுகள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளையும் வெளியே கொண்டு வந்தன. இதற்கான சான்று சாஞ்சி தூவிலும் சாரநாத் கற்றூனிலும் காணப்படுது. இதுவும் கொஞ்சம் முக்கியமானது. அசோகரை பற்றி எதில் காணப்படுது அவரோட சான்றுகள் அப்படின்னா சாஞ்சி தூவிலும் சாரநாத் கற்றூனிலும் காணப்படுது. அசோகர் கலிங்கப்போரை பற்றி எதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா 13வது பாறை கல்வெட்டு. தேங்க்யூ.